Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. எலான் மஸ்குடனான தனது நட்பு முடிந்துவிட்டதாகவும் அவர் எதிர்க்கட்சிக்கு நிதி உதவி செய்ய விரும்பினால் மோசமான பின்விளைவுகளை சந்திப்பார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் மஸ்க் புதிய கட்சி தொடங்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் முடிந்து 7 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் அங்கு அரசியல் களம் மீண்டும் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இம்முறை குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்குமான வழக்கமான மோதலாக அல்லாமல் அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் மஸ்குக்கும் இடையிலானதாக அம்மோதல் சூடுபிடித்து வருகிறது. அமெரிக்காவில் உள்ள NBC தொலைக்காட்சிக்கு அதிபர் டிரம்ப் தொலைபேசி மூலம் பதிலளித்தார். மஸ்குடனான உறவுகளை சீரமைக்க தனக்கு விருப்பமில்லை என்றும் அந்த நட்பு முடிந்து போய்விட்டதாகவும் டிரம்ப் கூறினார். எதிர்வரும் தேர்தல்களில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு நிதியுதவி செய்ய மஸ்க் விரும்பினால் மோசமான விளைவுகளை அவர் சந்திப்பார் என்றும் டிரம்ப் எச்சரித்தார். எலான் மஸ்கின் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தொகைக்கான ஒப்பந்தங்களை அமெரிக்க அரசு வழங்கியுள்ள நிலையில் அதை சுட்டிக்காட்டிதான் டிரம்ப் எச்சரித்துள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே எலான் மஸ்க் தனி கட்சி தொடங்கும் முடிவில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனி கட்சி தொடங்குவது குறித்த ஆன்லைன் கருத்து கணிப்பில் 80 விழுக்காடு பேர் மஸ்குக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நடுத்தர மக்களில் 80 விழுக்காடு நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு கட்சி தேவைப்படுவதாகவும் அதற்கு சரியாக 80 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆச்சரியப்படுத்துவதாகவும் மஸ்க் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் அமெரிக்கன் பார்ட்டி என்று மட்டும் சுருக்கமாக ஒரு பதிவை மஸ்க் இட்டிருந்தார். இதனால் அமெரிக்கன் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை மஸ்க் தொடங்குகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொலம்பியாவில் அதிபர் வேட்பாளராக கருதப்பட்ட மிகுல் உரிப் தலையில் சுடப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் எதிர்க்கட்சி சார்பில் வேட்பாளராக வாய்ப்புள்ளவராக கருதப்பட்ட மிகுல் உரிப் பெயரும் இருந்தது. அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தலையில் சுடப்பட்டார். இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவசர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சுட்ட நபர் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கொலம்பியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெட்ரோ சான்செஸ் தெரிவித்தார். அந்த நபர் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர் என்றும் கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் வேகமாக அழிந்து வரும் பென்குயின் பறவைகளை பாதுகாக்க அந்நாட்டு அரசு தீவிர முயற்சிகள் எடுத்து வருகிறது. பென்குயின்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும் 6 பகுதிகளில் மீனவர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பெருங்கடல்கள் தினம் ஜூன் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்க பெங்குயின்கள் இதே வேகத்தில் அழிந்தால் 2035ஆம் ஆண்டில் அப்படி ஒரு இனமே இல்லை என்ற நிலை ஏற்படும் என விலங்கியல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். 1907ஆம் ஆண்டில் 30 லட்சம் ஆப்பிரிக்க பெங்குயின்கள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெறும் 2000 பெங்குயின்களே உள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district.